ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. டாக்டர் அவங்க ஃபேமிலி கிட்ட இமேஜினரி கேன்சருங்கிறது சில பேர் தான் பிரெக்னெண்டா இருக்கிறத அவங்களே இமேஜின் பண்ணிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஒரு மனசு வச்சா மட்டும்தான் அது சரியாகும்னு சொல்றாங்க. இவங்க நாங்க வேணா போயிட்டு அப்பா கிட்ட சொல்லவான்னு கேட்டா அது அதை விட மோசம். சீக்கிரமே நம்ம சாக போறோங்கிற நினைப்புல அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணி அதெல்லாம் தேடி தேடி போய் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப நீங்க இப்படி சொன்னதும் அவ்வளவுதான் மனசு நொந்து அதுக்கு செத்தே போகலான்னு எதனா முடிவெடுப்பாரு. அவர் போக்குக்கு விட்டுருங்க, அவரை டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோயினுக்கா என்ன பண்றது தெரியல. நம்ம தான் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு மெயின் காரணமா இருக்குன்னு உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அவங்க அம்மாவை எப்படி உங்களுக்கு சமாதானப்படுத்துறதுனே தெரியல. ஏன்னா அவங்க அப்பா போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு. எங்க போனாரு ஏதுனே தெரியல. ஹீரோயினோ இல்ல கண்டிப்பா அவர் ஒரு வாட்டியாச்சும் போனை ஆன் பண்ணுவாரு, அதை வச்சு நம்ம லொகேஷனை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாங்கிறா. தம்பி மேபி அவருக்கு போனை ஆன் பண்ணவே விருப்பம் இல்லாம தூக்கி எதனா போட்டிருந்தா வாழ்க்கையே முடிய போதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு அந்த போனை அவர் கையில வச்சிருக்கணும்னு கேட்கும் போதுதான் இவ அதே தானே பண்ணா. இவ இறக்கணும்னு முடிவு எடுத்த அப்புறம் அந்த போனை கடல்ல தானே தூக்கி போட்டா. அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு வேண்டிப்போம். இப்போதைக்கு இந்த விஷயத்த அப்படியே விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோவா அவனோட பார்ட் டைம் ஜாப் முடிச்சுட்டு வருவான். அவன் ரொம்ப டயர்டா இருக்கான். ஏன்னா ஐஸ் கட்டியில வேலை பாக்குறானா. அந்த குளிர்ல ஐஸ் கட்டிங்கிறது இன்னும் கஷ்டமா இருக்குன்னு பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்க. பாஸ் இப்ப எங்களுக்கே ஒரு ஹெல்ப்பர் தேவைப்படுது. ஹீரோயின் வேலை செய்யற அந்த இடத்துல வேலை பாக்குறதுக்கு உனக்கு ஓகேனா நீ பார்ட் டைமா கொஞ்ச நாள் வேணா அங்க வேலை பாத்துக்கோ. ஏன்னா இன்வெஸ்டர் தேட உனக்கு காசு தேவைப்படும்லன்னு சொல்லவே ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டான். அவங்க அம்மாக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க அப்பா போயிருக்கணும்னா கண்டிப்பா அவங்க அம்மா கடைசியா இறந்து போனா அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கணும்னு அவங்க பிள்ளைகிட்டயும் வந்து சொல்றாங்க. அங்க போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு க்ளூ கிடைக்கும்னா நம்ம வேணா போலாமான்னு. அவன் நாளைக்கு போலாமா இப்ப போய் ரெஸ்ட் எடுங்கன்னு அனுப்பி வச்சுட்டான். ஹீரோயின் ஜீசுவை கூப்பிட்டு அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டடி. இதுக்கப்புறமும் நீயும் நானும் வேற வேறன்னு அவன்கிட்ட சொல்லி சமாளிக்க கூடாது. அவன்கிட்ட உண்மையை சொல்லிடுனா ஜீசு இப்பதான் நாங்க டேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள இத பத்தி சொன்னா அவர் எதனா ஃபீல் பண்ணுவாரு, நான் பொறுமையா எடுத்து சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டா. வேலை பாக்குற இடத்துக்கு வந்து ஹீரோ அங்க வேலை பார்த்துட்டு இருக்கானா. பாஸும் வந்துட்டு இனிமே இவன் தான் இங்க பார்ட் டைமா வேலை பார்ப்பான், உனக்கு எதனா ஹெல்ப் வேணா கூட கேட்டுக்கோன்னு சொல்றாரு. இவ அவரை வெளில கூட்டு வந்துட்டு என்னாச்சு அவனுக்கு இப்பதானே ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சாங்கன்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தா. அதுக்குள்ள என்னாச்சுன்னா அவங்க தாத்தையும் எல்லாத்தையும் முடக்கிட்டான். சின்ன ஒரு பிசினஸ் பண்றது கூட இன்வெஸ்டர் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆனாலும் ஒரு வைராகியத்தோட இருக்கான். வெறும் கையை வீசிக்கிட்டு அந்த ஆள் முன்னாடி போய் நிக்க கூடாதுன்னு. வேலையும் இல்ல, கொஞ்ச நாள் நம்மளுக்கும் ஆள் தேவைப்படுது, அது வரைக்கும் மட்டும் நீ அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, சீக்கிரமே அவன் கிளம்பிடுவான்னு சொல்ல ஹீரோயின் உள்ள வந்து கேக்குறா, என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீ ஓகே சொல்றியோ இல்லைன்னு என்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் தானே சொன்னீங்க. இப்ப இப்படி மாத்தி பேசி இங்க உட்காந்து எந்த யூஸுமே கிடையாது. உங்க தாத்தாவோட கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த வகையிலும் உங்களை உருப்படவே விட மாட்டாரு. அதுக்கு நீங்க உங்களோட விதி இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கே கிளம்பி போகலாம். ஹீரோ வாயை முடிட்டு இருக்கியா? நீ தான் உன்னோட முடிவை சொல்லிட்டல, நீ சொல்லிட்டேங்கிறதுக்காக நான் துடிச்சு பிடிச்சு வீட்டுக்கு போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஏன் நான் உன்கிட்ட அத்தனை தடவை சொன்னேன் உன்னோட வீட்டுக்கு கிளம்பி போன, உன்னால முடிஞ்சுச்சா என்ன? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? அங்க போய் அந்த ஆளுக்கு ஒரு பப்பட்டா அவன் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இங்க ஃப்ரீடமா எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு நான் இருக்கனே. உன்னை நான் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணல நீ சொன்னதுக்கு அப்புறம். அப்ப நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இவ்வளவு சாரி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. தம்பியா ஒரு ரெஸ்டாரண்ட் இப்பதான் புக் பண்ணிருக்கான், இந்த இடத்துலதான் நம்ம பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு தங்கச்சி கூட தான் இப்பெல்லாம் சுத்திட்டு இருக்கா, சும்மா ஃப்ரெண்டா தான். அவகிட்ட சொல்லி அந்த இடத்த பாத்துட்டு இருப்பாங்க. அந்த ஓனர் வெளியில வந்துட்டு நீங்க ஏன் சார் சும்மா சும்மா எட்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இவனும் இல்ல நான் இந்த இடத்த வாங்க போறேன், உங்களுக்கு தெரியாதா, அமௌண்ட்ல கூட ஃபுல்லாவே நான் பே பண்ணிட்டேனேங்கிறான். அவரும் இல்ல சார் இந்த இடத்த ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, உங்களுக்கு தெரியாதா, உங்களை மாதிரி நிறைய பேர் அங்க இருக்காங்க போய் பாருங்கன்னா நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு இடத்த வச்சே ஸ்கேம் பண்ணி காசை பறிச்சிருக்கான். அப்படி ஒரு ஆள் கிட்ட இவனும் ஏமாந்துட்டான். கஷ்டப்பட்டு அவ்வளவு காசை சிறுக சிறுக சேர்த்து இப்படி ஒரு ஸ்கேமர் கிட்ட கொடுத்து நொந்து போயிட்டான். ஹீரோக்கு அவங்க அப்பா கால் பண்ணி கூப்பிடுறாரு, என்னடா இந்த இடத்துல ஜியான் கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசியே ஆகணும் வான்னு கூட்டு போயிட்டு அவனோட அந்த மெமரி கார்டு கொடுக்குறாரு. நீ பயப்படாத, இதை நான் மட்டும்தான் பார்த்தேன், உங்க அம்மாக்கு எதுவுமே தெரியாது, நீ இங்கதான் இருக்குங்கிறது கூட உங்க அம்மாக்கு தெரியாது, நீ ஜியான்காக தான் இந்த இடத்துல இருக்கனா, தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுருங்கிறாரு. இவனா அப்பா ஏன் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவங்க அப்பாவோ, ஒன்ஸ் அப்பான் அ டைம் நானும் ஜியான் மாதிரி ஒரு ஏழை வீட்டு பையன் தான்டா, எனக்கு காதல் கண்ணை மறைக்கவே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி அந்த காதல் மூலமா நாங்க ரெண்டு பேர் ஜெயிப்போம் சந்தோஷமா வாழ்வோங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா 34 வருஷம் ஆகிட்டு இப்ப வரைக்கும் எனக்காக ஒரு நாள் கூட நான் வாழவே கிடையாது. அந்த எசாங் குரூப்போட ஒரு மெம்பரா இருக்கனே கண்டி, உங்க அம்மாக்கு ஒரு ஹஸ்பண்டாவோ ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு மனுஷனாவோ நான் வாழவே இல்லை. அதே வாழ்க்கையை நீ ஜியானும் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கியான்னு கேக்குறாரு. இவன் இல்லப்பா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னா அவங்க அப்பா, டி நானும் உன்ன மாதிரி தாண்டா யோசிச்சேன், அப்பெல்லாம் இந்த கம்பெனிக்காகவும் உங்க அம்மாக்காகவும் ரொம்ப உண்மையா பியூரா இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன் உங்க தாத்தனோட மனசை ஜெயிக்க. ஆனா இந்நாள் வரைக்கும் அந்த ஆளோட மனசை என்னால ஜெயிக்கவே முடியல. இப்பதான் நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேங்கிறது எனக்கு புரிய வருதுன்னு சொல்ல ஹீரோவோ, இல்லப்பா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களை மாதிரி கிடையாதுல்ல, தாத்தாவே நான் ஜெயிச்சு நிப்பேன்னா அவர் சிரிச்சுக்கிட்டு, லூசாடா நீ, அந்த வீட்டை விட்டு நீ ஓடி வந்ததுக்கு அப்புறம் நானும் எதிர்பார்த்தேன்
பார்த்தேன் எதனா ஒண்ணு பண்ணி நீ முன்னேறி வந்துருவியான்னு. ஆனா உன் தாத்தா எல்லாத்துக்கும் முட்டுக்கடு போட்டுட்டான். இதுக்கு மேல என்னத்த பண்ணியுமே நீ அதுல இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கான ஒரு நிலைமையில தான் இப்போதைக்கு நீ இருக்க. அவனுக்கு எவ்வளவு பணபலம் இருக்கு, பவர் இருக்கு, அவனெல்லாம் நம்மளால பீட் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? நீ இப்ப தோத்து போய் நிக்கிறடா. டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த ஆள்கிட்டே வந்து வேலை பாக்குற வழியை பாருன்னு இவரே இப்படி சொல்லிட்டாரு. ஈரேனும் தம்பியும் தான் நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா இருக்கு அந்த இடத்துக்கு வந்ததுமே அவங்க அப்பா கடுப்பாவுறாரு. நீங்க யாரு கேட்டீங்க வந்தீங்கன்னு கத்த இவங்களோ உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வரல, சும்மா சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு போறோம்னு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அண்ணனோட பொண்டாட்டிக்கு இன்னைக்கு தான் அந்த குழந்தைய கலைக்கிறதுக்கான டேட் பிக்ஸ் ஆகிருக்கு. இவளும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. வாசல்லே வச்சு இவன் மிரட்டுறாங்க, பாரு உனக்கு அந்த குழந்தை வேணாங்கிறான்னு எனக்கு வேணும், அதுக்கு பதிலா நீ கேட்டு அந்த டிவோர்ஸ் நான் கொடுக்குறேன், அந்த குழந்தைய வளர்க்கணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா நான் பெர்மனன்ட் எம்ப்ளாயி தானே, எனக்கு 1 இயர்க்கான மெட்டர்னிட்டி லீவும் கொடுப்பாங்க, நான் வேற இடத்துல கம்பெனியும் ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் அங்க இருந்து அந்த குழந்தைய பாத்துக்கிறேன், எனக்கு நீ பெத்து கொடுத்துதான் ஆகணுங்கிறான். அவ கலைக்கலான்னு உள்ள போலான்னு பார்த்தா இது இல்லீகல்னு உனக்கே தெரியும், நான் நினைச்சா நான் போலீஸை கூட கூப்பிடலாம், எனக்கு என் குழந்தை வேணும், இதுதான் முடிவு, நீ என்னை விட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இப்ப இங்க இருந்து கிளம்பு. அவ அவங்க ஃப்ரெண்டு கூட தங்கி இருக்கா, அந்த இடத்துக்கு கூட்டு வந்து விட்டு எங்க அப்பா இந்த கிஃப்ட் உனக்காக தான் கொடுத்தாரு, வேணும்னா வச்சுக்கோ இல்ல தூக்கி போட்டு போ, ஆனா நான் சொன்னதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோன்னா அவ அப்ப அந்த குழந்தைய விட நான் உனக்கு குறைஞ்சு போயிட்டேனா, நீ பார்க்காத அந்த குழந்தைக்காக என்னையே நீ வேணான்னு சொல்ல வரியானா, எனக்கு நீ வேற எந்த ஆப்ஷனும் கொடுக்கல, என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழியும் இல்லன்னு சொல்லவே அவ கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஜீசுக்கு பேக்கரால சரியா சொல்லி கொடுக்க முடியலன்னு இனிமே கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, எனக்கு பதிலா நீ தான் பிரெட் செய்ய போறேன்னு சொல்லிருப்பாரு. அந்த விஷயத்த வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ற நாள்ல இருந்து நான் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிடுவேன்னு. அவங்க நீ வேலை விட்டு நின்றுமா, நான் சொல்ல மறந்துட்டேன், உன்னை நாங்க பிரெஞ்சு படிக்க சொன்னதே நீ அப்ராட்ல போய் படிக்க போற, 24 மணி நேரமும் உனக்காக ஒரு பாடி கார்டையும் போட்டு விட்டுருக்க, உனக்கு எந்த வகையிலும் பிரச்சனையும் இருக்காது, இங்க சொல்லி தரக்கூடிய சீப்பான பேக்கிங் அங்க நீ பெஸ்டா கத்துக்கலாம், அங்கேயே உனக்கு ஒரு பேக்கரி கூட நான் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இவ இல்ல என்னால போக முடியாது, எனக்கான முடிவை நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டா, இந்த குடும்பத்துல அப்படிதான் பிள்ளைங்களுக்கான முடிவு அப்பா அம்மா தான் எடுப்போம், உங்க அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ எல்லா முடிவும் நாங்க தானே எடுக்கிறோம், உனக்கு மட்டும் என்ன விதி விலக்கா, நாங்க சொல்றபடி அப்ராட்ல போய் படிங்கிறாங்க, இவ முடியாது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு நான் அடி பணிஞ்சு போகணுமா, நீங்க இதை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணுமே கண்டி, ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுக்க கூடாது, இது என் வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சூஸ் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு, உங்க இஷ்டத்துக்குலாம் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட முடியாது, இது வீடு இல்ல சுடுகாடு, இதுக்கு இவங்களுக்கு எங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு, பணம் இருக்குன்னு சீன் வேற போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப வரைக்கும் நான் ஜீசு தான், எந்த மாற்றமும் இல்ல, உங்களோட யுன்ஸுக்கு நீங்க கூப்பிடுறதுனால நான் யுன்ஸுக்கு ஆகிட மாட்டேன், உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்தவும் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லி கத்தி விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அம்மா காரி உஷாரு, ஆல்ரெடி இவ டேட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டா. ஹீரோ வழக்கம் போல ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போடும்போது அவ ரொம்ப அந்த கடலோரத்துல ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்திருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டவன் டைரக்டா அங்கேயே வந்துட்டான். அவ எதுக்காக இங்க வந்தா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு இந்த தாத்தா கிட்ட கேட்கும் போது அவ தான் உயிரை தானே எடுத்துக்க முற்பட்டாப்பா, நான் தான் காப்பாத்தி இங்க வேலை பார்க்க வச்சேன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஹீரோக்கு இப்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு, தன்னோட குடும்பம் கொடுத்த பிரஷர்னாலதான் அவ அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா, அதனாலதான் அவ மறுபடியும் அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு என்னை ஏத்துக்க கூட ரெடியா இல்லன்னு அவளையும் கூப்பிட்டு டக்குன்னு அவ எதிர்பாராத விதமா அனுச்சிக்கிறான். என்ன மன்னிச்சிரு ஜியா, நான் சத்தியமா எதிர்பார்க்கல நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன்னு. நான் அந்த கடற்கரைக்கு போயிட்டு அந்த பெரிய மனுஷனையும் மீட் பண்ண அவர் நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. என் குடும்பம் உன்னை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்க காரணத்தினால தானே நீ உன்னோட உயிரையே எடுத்துக்கவே முற்பட்ட, எல்லாத்துக்கும் நாங்க தானே காரணம்னு கேட்க, நீங்க மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது, எங்க அப்பாவை அந்த மாதிரி ஒரு நிலையில பார்த்துட்டு என்னால அதுக்கப்புறம் உயிர் வாழவே முடியல, இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமா இருப்பணும் அப்படிங்கறதுக்காக தான் கோழத்தனமா ஒரு முடிவு எடுத்தேன், அப்படி ஒரு முடிவு தான் என்ன இப்ப இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கிருக்குன்னு கூட சொல்லலாம். இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, பணம்னு அது பின்னாடி ஓடாம, அதை பத்திலாம் ஏன் இப்ப நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் இப்பதான் முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன், என் குடும்பத்தினால கண்டிப்பா என்னைக்குமே உனக்கு கஷ்டம் மட்டும்தான், நீ சந்தோஷமா வாழவே முடியாதுன்னு. இதுதான் நான் சொல்றது கடைசி, சத்தியமா இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் என்ன காதலி கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், இதுக்கப்புறமாச்சு நீ சந்தோஷமா இருன்னு இந்த வாட்டி சீரியஸாவே சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவங்க அப்பா இருக்க வீட்டுக்கு இந்த வாட்டி அண்ணனும் அம்மாவும் வந்திருக்காங்க. அவரு உங்களுக்கு என்ன பைத்தியமா, இதுக்காக வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க மறுபடியும் வந்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேங்கன்னா ஓடி போயிடுவேன், பரவாயில்லையான்னு கத்த, இவங்களோ இல்ல உங்களுக்கு வயிறு சரியில்லை, எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்டா கொண்டு வந்திருக்கோம், அப்பப்ப வெளில எடுத்து வச்சீங்கன்னா ஹீட் குறையும், ஒழுங்கா சாப்பிட்டு கொஞ்சம் வயிற்ற சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அண்ணனா அவங்க அம்மாவை மனசார மன்னிச்சுட்டா. சரி ஓகேமா, எனக்கு புரியுது, எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணீங்க, இதுக்கு மேல நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அதான் நான் இருக்கேன்னு. ஹீரோயின் அவங்க தம்பி கிட்ட அவ வேலை செய்யற இடத்துக்கு வாசல்ல சும்மா பேசி சிரிச்சு அவன் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா. அவன் அக்கான்னு கூப்பிட்டு கிளம்பி இருப்பான். அந்த விஷயத்த ஃப்ரெண்ட் பாத்துட்டு ஹீரோயின் கிட்டே வந்து யாருன்னு கேட்க, அவ என்னோட தம்பிடா, இரு கூப்பிடுறேன்னு கூப்பிடலான்னு போகும்போது இவன் அப்ப ஜீசுக்கும் அவன் தம்பினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறான். அவ்வளவுதான், ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நிலைமை ஆகிட்டு ஜீசு பாக்குறதுக்காக டைரக்டாவே அவங்க அம்மா வந்திருக்காங்க. ஜீசு இன்னைக்கு தான் அவன் கூட டேட்டிங் போலான்னு பாத்திருப்பா. இவங்க வா நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும்னு கூப்பிடுறாங்க. அவனும் மெசேஜ் அனுப்பி விட்டா, இன்னைக்கு என்னால உன் கூட டேட்டிங் வர முடியாதுன்னு. ஹீரோயினும் சொல்றா, இல்லடா ஜீசு நானும் மறைக்கணும்னு எதிர்பார்க்கல, நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க, உடனே சொல்லி தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ண கூடாதுன்னா கொஞ்சம் காலம் தாழ்த்தி சொல்லலாம்
சொல்லலாம்னு வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்றா. அவன் அதை எப்படி காலம் தாழ்த்தி சொல்வீங்க? அப்ப நீ அவ கூட என்ன வெளியில அமிச்சது எல்லாமே நீ பிளான் பண்ணி தானே பண்ணிருக்க, நீ என்ன ஏமாத்திருக்க ஜியான்னு கேக்குறான். இவளும் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றா. ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் தான் ஜீசு இந்த உண்மையை சொல்லலையேன்னு. அவங்க அம்மா அந்த எடுத்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு போயுமே இவனையா டேட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு இதுல விருப்பம் இல்லைங்கிறாங்க. உனக்கு விருப்பம் இருந்தா நீயா கட்டிக்க போற, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க பொண்ணோட சந்தோஷத்தை மட்டும் தான் பாக்கணும், நான் அவனதான் காதலிப்பேங்கிறா. அவங்க அம்மா நீ யாரோட பொண்ணு, யாரோட பேத்தி, அந்த கெத்தெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு சில்ட்ரா பையில போய் டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க, அதெல்லாம் நடக்காது, நீ மறந்துதான் ஆகணும்னு இவ்வளவு பிடிவாதமா சொல்றா. நீங்க எனக்கு அம்மாவும் கிடையாது, அதனால என் தாத்தாவும் கிடையாது, இதுக்கு மேலேயும் நீங்க அவனை டேட் பண்ண கூடாது, இப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாதுன்னு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் அந்த வீட்டை விட்டே வெளில போறேன். எனக்கு ஒரு வீடு கூட நீங்க வாங்கி தரணும்னு அவசியம் இல்ல, ஆனா உங்க கூட இதுக்கு மேல வாழ எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லைங்கிற. அவங்க ஓ இப்ப இவனை டேட் பண்ணவே நீ இவ்வளவு தைரியமா பேசுறியா? அந்த ஆள் ஒரு பேக்கரி வச்சிருக்கா, கூடவே அவ ஒரு கேஃபே வச்சிருக்கா, இவன் இப்பதான் ஸ்டார்ட் அப் பிசினஸ் மாதிரி ஒன்னு பார்ட்னரா ஜாயின் பண்ணிருக்கான். ஒரே ஒரு போன் கால் போதும் 3 பேரோட வாழ்க்கையும் நடு தெருக்கு வந்துரும், ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவேன். நான் சொல்றபடி நீ அப்ராட் போய் படிச்சுதான் ஆகணும், உனக்கு நான் ஆப்ஷன்ஸே கொடுக்கல, இதை மட்டும் தான் நீ சூஸ் பண்ணி ஆகணும்னு மிரட்டிட்டு இருக்காங்க. எப்பவுமே பயப்படாம தைரியமா பேசுற ஜீசுக்கே ஒரு நிமிஷம் ஒரு வித பயம் வந்துட்டு எங்க இந்த நம்மளால அவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்களோன்னு. தம்பி இழந்த பணத்தை மறுபடியும் மீட்டு எடுக்கணுங்கிறதுக்காக இவகிட்ட ஹெல்ப் கேட்கவே இவ்வளவு அவ வீட்டுல இருக்க யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்து ரோட்ல மார்க்கெட்ல போட்டு சேல் பண்றாங்க. ஹீரோக்கு அவங்க அசிஸ்டன்ட்டே இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டான். அவனுக்கு எங்க அந்த காசு கிடைச்சிருந்தா அவங்க அம்மாவையும் இவனும் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு எதுலயோ பணம் போட்டு சேமிச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு $20,000 கிட்ட வந்திருக்கு. இப்போதைக்கு ஹீரோக்கு அது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சா கூட போதும்னு நினைச்சிட்டு இருந்தா பார்த்தா 20,000 கிடைச்சிருக்கு. இருந்தாலும் வேணாடா, உங்களுக்கான கடைசி சேவிங்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க என்னடா பண்ண போறீங்கன்னா, சார் நீங்க எங்க அம்மாவோட இடுப்பு பிரச்சனையா இருக்குன்னு ஆபரேஷன் பண்றதுக்கு யோசிக்காம அவ்வளவு பணத்தை தூக்கி கொடுத்தீங்க, நாங்க கஷ்டத்துல இருக்கும் போது நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இப்ப கூட என்ன நீங்க என்னோட பார்ட்னரா ஆக போறீங்க, அதுல லாபம் வந்தாலும் ரிட்டர்ன் கொடுக்க போறீங்க, ஆனா இதுல தோத்து போய் நீங்க வேற வழியே இல்ல அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க உங்களோட வீட்டுக்கு கிளம்பி போய் மறுபடியும் சிஓவா ஆகணும். அப்படி சிஓவா ஆனாலுமே எனக்கு அந்த பணம் ரிட்டர்ன் வந்துரும்ல, எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம் தான், நம்ம இப்படியே பார்ட் டைம் ஜாப்ல எல்லாம் ஓட்டிட்டே இருக்க முடியாது, ஒரு கம்பெனி நம்ம பக்காவா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டானுங்க. இந்த தாத்தா பையன் மறுபடியும் வந்து கத்திட்டு இருக்கான். அவன் எப்படி நீங்க கண்டுக்காம விடுவீங்க, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் கெடுத்து விட்டேன், ஈவன் போனுமே ஆன்ல இருக்கு, அப்படியுமே அவன் எங்க இருக்கான் ஏது இருக்கான்னு கரெக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியல, நீங்க எதனா செக் பண்ணீங்களா இல்லையானா? அவங்க அம்மா இல்லப்பா நாங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் இருக்கோம், அவங்களால கண்டுபிடிக்க முடியல, சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவான் தானுங்க. அவங்க வீட்டுக்கார கேட்டா அவரு இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாரு. அவங்க அம்மா என்னையா இந்த வார்த்தையை சொல்லிவிட்ட, இல்லப்பா உண்மையாவே அவன் சீக்கிரம் வந்துருவான், நீங்க கவலைப்படாதீங்கன்னு அனுப்பி வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து கத்துறாங்க. பைத்தியமாங்க உங்களுக்கு, அவர் எதற்கு அப்படி கேட்டா ஆமா இல்லன்னு எதனா சொல்லாம லூசு மாதிரி ஒரு பதில சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. அப்ப உங்களுக்கு தெரியாதுன்னா நானே இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு இறங்குனாருன்னா ஜியான் பின்னாடி அவன் சுத்திட்டு இருக்க விஷயம் தெரியும், நம்ம பையனை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுருவாரு, சுத்தமா அந்த கம்பெனிக்குள்ள என்ட்ராக கூட விட மாட்டாரு. அட்லீஸ்ட் அவரோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காச்சும் நீங்க எதனா முற்படலாம்னா இவரு உங்க அப்பனோட சாட்டிஸ்பாக்சனுக்காக நான் ஒன்னா அந்த ஆள் காலை பிடிச்சிட்டே தொங்கிட்டு கிடக்க முடியாது, எனக்கு அதுக்கான அவசியமும் கிடையாது, நீங்க 2 பேர் பொண்ணா பிறந்ததுக்கு அந்த ஆள் எங்களை போட்டு நசை கொடுத்துட்டு கிடக்கான், உங்க அப்பனோட பாப்பாட்டா நீ இரு, நானும் இருக்கணும்னு ஆசைப்படாதன்னு சொல்லி திட்டி விட்டு போயிட்டாரு. ஹீரோயின் அவங்க அப்பாக்காக ஒரு கபோர்டு எடுத்துட்டு வந்திருக்கா. அவரு ஏன் என் உயிரை எடுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல ஜியா, நான் எங்கன்னா மறுபடியும் ஓட தான் போறேன் பாரு, நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க, இனிமே இந்த பக்கம் வராதன்னு சொல்லவே அவளும் கிளம்புறா. அப்பா டார்ச் லைட் எதுனா இருக்கா, போன்ல சார்ஜ் இல்ல, ரொம்ப இருட்டா இருக்கு, இல்ல நீங்க என் கூட வர முடியுமான்னு கூப்பிட்டுட்டே போய் அப்படியே சும்மா நடக்கிற நல்ல விஷயங்கள்லாம் லைட்டா பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மனசை மாத்த முற்பட்டு இருக்கா. ஜீசுக்கு மெசேஜும் அனுப்பி விட்டா, அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுடி, அவன் பயங்கர கோவமா இருக்கா, நீ தான் இந்த விஷயத்த சமாளிச்சுக்கணும்னு. இவ வெளிநாடு போக கூடாதுன்னு அவங்க அப்பா கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கலான்னு வரா. ஆனா தங்கச்சி ஆல்ரெடி சொல்லியிருப்பா எங்க தாத்தம் பேச்ச மீறி இங்க யாரும் எதுவும் செயல்பட முடியாது, அவர் வச்சதுதான் ஃபைனல் சட்டமா இருக்கும்னு. ஜியான் மாதிரி இவளை நடிக்க வைக்கிறதுக்கே இவங்க அப்பா இல்ல உங்க தாத்தா பேச்ச மீற முடியாதுமான்னு இதை பண்ணிதான் ஆகணும்னு போன்லாம் போட்டு கொடுத்துருப்பாரு. அப்ப இவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கறதோ டம்மி தான் போல. நாங்க வந்து கிளம்ப பார்க்கும்போது கரெக்டா அவங்க அப்பா வந்துட்டாரு, உனக்கு எதனா வேணுமாடாமா, இதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுன்னு. அவ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டா. ஜீசு ஃப்ரெண்ட் பாக்குறதுக்காக வந்திருக்கா. அவனும் இப்ப கொஞ்சம் ஆஷாவே சொல்லிட்டான், அது எப்படி நீ உன்னோட உண்மையவே மறைப்ப, நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் பேசி பழகி இருக்கவே மாட்டேன், ஏன்னா உங்க இடம் வேற எங்க இடம் வேற, அவங்க ஜியானை எந்த அளவுக்கு மோசமா நடத்தினாங்கிறது ஆல்ரெடி எனக்கு தெரியும், அதே நிலைமையில நானும் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறியா, ஒரு பொய்யினால உருவாகிற ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னுட்டான். ஒரே ஒரு நாள் தான் டேட் பண்ணாங்க, அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இவளால ஏத்துக்கவே முடியல. அந்த சைக்கிள் பின்னாடியே ஓடி வர எங்கிருந்து நிப்பாட்டினா அவன் மனசும் மாறிடுமோன்னு அவனும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அம்மாவோட அசிஸ்டன்ட் மாசத்துல ஒரு நாள் தான் லீவ் எடுப்பாங்களா அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு, இன்னைக்கு அந்த லீவ் மேடம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் கிளம்புறேங்கிறாங்க. அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டா. அந்த ஜியானும் என் பிள்ளையும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க சொன்னா நீ என்ன இவ்வளவு கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருக்க, ஒரு நாள் பாக்கலன்னா உங்க அப்பா ஒன்னும் செத்துற மாட்டான், ஒழுங்கா போய் நான் சொன்ன வேலையை பாருன்னு திமிரா பேச அவங்களோ திட்டவட்டமா
சொல்லிட்டாங்க, நான் எடுக்கிறதே மாசத்துல ஒரு நாள் தான் லீவு, இதுலயும் உங்க குடும்பத்துக்காக என்னால வேலை பார்க்க முடியாது, நான் கிளம்புறேன், நான் நாளைக்கு வந்து எது வந்தாலும் பாத்துக்கிறேன்னு அங்க இருந்து கிளம்பிட. அவங்க அம்மாக்கு ரொம்ப இன்சல்ட்டா இருக்கு, ஒரு வேலைக்காரி நம்மள இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காளேன்னு கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. ஜீசுவோ வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் அப்ராட் போறேமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனா இந்த அசிஸ்டன்ட் திருடி டைரக்டா தாத்தாவை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அவரோ என்ன நான் விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சா உனக்கு எதனா க்ளூ கிடைச்சுதானா, நீங்க எதிர்பார்க்கறத விடவே என்கிட்ட நிறையவே க்ளூ இருக்கு சார்னு ஜியானும் ஹீரோவும் லவ் பண்றது இப்ப அவங்க எங்க இருக்காங்கிறது உட்பட கோத்து விட்டா. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வராங்க. பாஸ் போயிட்டு நீ ஏன் இங்க வந்திருக்க, உன்னை யாரு கூப்பிட்டு விட்டான்னு கேட்டுட்டு இருக்க. பார்த்தா இந்த தாத்தாவும் வந்துட்டான். ஆக மொத்தம் 2 பேரும் ஒரே வீட்ல ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானு கேக்குறான். அங்க 2 பேருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவுதான், வகையா சிக்கினதோட இந்த எபிசோடு இங்க முடிஞ்சிச்சு. சீக்கிரம் இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.